சிவன் நம்ம கூட இருக்கிறத எப்படிலாம் உணர்த்துவாரு? நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, போற வழியில நம்ம சிவனை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே போவோம். அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு ரூபம்ல வருவாரு. ஒரு கார்ல இல்ல கடையில அவரோட போட்டோ வரும். இல்ல எங்கேயாச்சும் ஓம் நம சிவாயன்னு எழுதி இருக்கும். இந்த மாதிரி அவருடைய படம் இல்லைன்னா அவருடைய பேரு வந்துகிட்டே இருக்கும். அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தமா இருக்கும். இந்த இடத்துல அவரு நான் உன் கூடவே இருக்கேன், நீ போயிட்டு வான்னு நம்ம கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கும். நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போ நம்மள அறியாமலே அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு யோசனை தோணும். இல்ல வேற ஒருத்தனால ஒரு அதிசயம் நடக்கும். அந்த இடத்துல அவர் நமக்காக இருக்கிறத உணர்த்துவாரு. நாம ஒண்ணு நினைச்சிருக்கோம், ஆனா அது வேற ஒரு மாதிரி நடக்கும். அது கடைசியில நமக்கு நல்லதாவே முடியும். அப்ப கண்டிப்பா நம்ம சிவன் நம்ம கூட இருக்கிறத உணர முடியும். கனவுல வந்து உணர்த்துவாரு. எதர்ச்சியா நம்ம போற இடத்துல மத்தவங்க மூலியமா உணர்த்துவாரு. இந்த மாதிரி நம்ம பாக்குற விஷயம், கேட்கிற விஷயம், நமக்கு நடக்கிற விஷயம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சிவபெருமான் நமக்காக இருக்கிறத உணர்த்திக்கிட்டே இருப்பார். இது கண்டிப்பா சிவபக்தர்களால உணர முடியும். லட்சக்கணக்கான சிவபக்தர்கள் ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்துகிட்டே இருக்காங்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சிவன் நம்ம கூட